ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பிளஸிஸ் ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம். பாஸ்தாவோட பேஸ் எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ஆஃப் மைதா நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 பேருக்காக செய்கிறேன், ஸோ 1 கப் சேர்த்துருக்கேன். இந்த பாஸ்தாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டையிலே பார்த்திங்கன்னா நான் நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தெளித்து இந்த மாதிரி சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் கையில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இன்னும் அவுட் வந்து உங்கள் டோவில் வந்து பட்டரை நல்லா அப்ளை பண்ணி ஒரு பால் மாதிரி பண்ணி நீங்கள் இதை ரெஸ்ட் பண்ண விட போகிறீங்க. இப்போ ரெஸ்ட் பண்ண விடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. மோர் தென் 30 மினிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் 1 hour கூட நீங்கள் ரெஸ்ட் பண்ண விடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி நீடிங், இந்த ஸ்டெப்புக்கு பேர் இந்த மாதிரி 2 கை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3 to 6 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் 10 to 15 மினிட்ஸ் கூட பண்ணிக்கோங்க. பட் கொஞ்சம் கை வலிக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்க போகிறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு நல்லா தின்னான பாஸ்தா ஷீட்டாக நீங்கள் வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ரோலிங் பின் வச்சு நல்லா தின்னாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தின்னாக ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நூடுல்ஸ் ஷேப்பில் 12 இன்ச்சுக்கு கொஞ்சம் தட்டையாக, நூடுல்ஸ்னும் போது ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தட்டமாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது அந்த பாஸ்தா பேர் தான் வந்து ஃபெட்டுஜினிக் பாஸ்தா. இன்றைக்கி நம்ம செய்கிற பாஸ்தாவோட பேர் ஃபெட்டுஜினிக் பாஸ்தா. இந்த பாஸ்தா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் ஃபெட்டுஜினிக் பாஸ்தா சாப்பிட ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.